வணக்கம். எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன சைவம் சாப்பிட்டு விரதம் தானே போடுவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், நல்ல கறி சாப்பிட்டோம். உண்மையிலேயே நான் கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போடுவோம். ஆமா, மாட்டுக்கறி தின்ட்டு இப்படி நிக்க சொன்னீங்க. தமிழன் நாக்கினா மாட்டுக்கறி தானா? தமிழனோட லட்சணமா? சரி, இப்படி நிக்க சொன்னீங்களா? சரி, யார்கிட்ட போய் நிக்கணும்? அத சொல்லல. இப்படி உஸ்பேத்தி போற இடத்துல எல்லாம் அடி வாங்க வேண்டியிருக்கு சீமானே. நான் தான் தமிழன்ட்டு கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போடுவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை சிறப்பாட்டு அடிச்சு போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாற பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க வீட்டுல கொண்டாந்து மாட்டு எழுதி தர்றான். மூச்சவே விட மாட்டாங்க. அடுத்து நான் அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவேன். இன்சுலின் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாவை கேடு. என்ன இதுக்கு மேல நம்ம அவங்கள திட்டி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மேல எதுவும் திட்டவே முடியாது. புரியுற மாதிரி யாரும் இப்படி சொல்லவே முடியாது. அழகா சொல்லியிருக்காங்க.